Hi friends, welcome to Ahulu Arts channel. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கைத்தமிழ் சேனல் நம்ம இப்போ இங்கிலீஷ்லையும் சொல்கிறனால அஹிலு ஆர்ட்ஸ்னு இது பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபேஸ்புக்கில் எட்சியில் எல்லாத்துலேயும் ஒரே பேர் இருக்கிறனால எல்லோரும் ஒரே பேர் இருந்தால் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பியூட்டிஃபுல்லான ட்ரீம் கேச்சர் இயரிங் தான் பண்ண போகிறோம். தெரியுதுங்களா? இது வந்து நான் 3 இது பண்ணியிருக்கேன், 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு அந்த சென்டரில் மட்டும் ஒரு கலர், அடுத்த 2 ஒரு கலர். இப்போது இதோட பெண்டன்ட்டு பண்ண போகிறோம். ஸோ பெண்டன்ட் பண்ணும்போதே இந்த இயரிங்கும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா? இது ஆக்சுவலாக லாஸ்ட்டு ஃபேர்லே வந்து எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்லி சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பெண்டன்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து க்ரீனில் பண்ணியிருக்கேன். ஸோ இயர்ரிங்ஸில் வந்து 3 இருக்குது, பெண்டன்ட்டில் வந்து 5 இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதுதான் பெண்டன்ட் பண்ணுறேன். அதை பண்ணும்போதே இயர்ரிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, ஸோ this is what we are gonna do today. This is I call it as a dream catcher earring, as you see. Okay, this is very simple and more elegant. Okay, so we'll do the pendant now. So once we are doing it, we with 5 petal pendant, I'll tell you how to do these 3 petal earrings. Okay, fine. How we gonna do? Select 2 colors. ஏதாவது 2 கலர் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் ஆகிற கலர் எடுத்துக்கோங்க. I am using since my yarn is this much thick, I am using 2.75. If you are having thinner thread, not yarn but thread, you can take 2 mm or 1.5 mm hook as you wish. Okay, the gauges mainly depend on the yarn and hook what you have selected. Okay, so what we are gonna do now, select a particular color. first color எடுத்துக்கோங்க, அதில் slip stitch போட்டுக்கோங்க. slip stitchல chain 10. okay, so 1 2 3 4 5 6 7 8 9 10. then slip stitch into the first chain. So we form a ring. Okay, I'll zoom in. ஓகேங்களா? இப்போ நான் 10 செயின் போட்டிருக்கேன். போட்டு ஃபஸ்ட்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், செயின் 3 இந்த ரிங்லேயே வந்து 20 டபுள் க்ரோஷே போடுங்க. சரிங்களா? இந்த ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு 20 டபுள் க்ரோஷே தான். ஸோ இந்த ரிங்கில் 20 டபுள் க்ரோஷே போடுங்க. ஸோ including this chain 3 we have to do 20 double crochets into the ring. Okay, so if you select a thin gauge, thin yarn, then your ring will be small. In that case you can reduce the number of double crochets. Or if you select a thicker yarn, then again the ring will be a little bit large. But when you put only 20 double crochets, there will be some more space in the chain, so you can do 25. The thing is, how many double crochets you are doing, you have to do in all the rings, whatever rings we are forming. Like see, we have 3 rings here, right? So I have put all 20 double crochets in all the rings, so you can maintain the same size. Okay, ஸோ என்ன சொன்னேன்னா, இப்போ நான் வந்து இந்த யான் எடுத்திருக்கனால எனக்கு வந்து இந்த அளவுக்கு தான் இந்த ரிங் கிடச்சிருக்கு. அதனால் நான் இதில் வந்து 20 டபுள் க்ரோஷே போடுவேன். இதே வந்து நீங்கள் தின்னான யான் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரிங்கே சின்ன சைஸில் இருக்கும். ஸோ 20 டபுள் க்ரோஷேஸ் போட முடிஞ்சால் போடுங்க, இல்லைனா 18ஓட போடலாம். இதே நீங்கள் பெரிய யான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 10 செயினுக்கு வந்து 20 டபுள் க்ரோஷேஸ் போட்டது போகவும் செயின் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் 25 23 அந்த மாதிரி போடலாம். என்ன ஒன்று, நீங்கள் இப்போ நம்ம போட போகிற எல்லா ரிங்ஸுக்கும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இயர்ரிங்ஸுக்கு வந்து 3 இது போடுவோம், பெண்டன்ட்டுக்கு வந்து 5 போடுவோம். ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ஒரே நம்பர் ஆஃப் டபுள் க்ரோஷே மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ 1 2
3 4 5 6 7 8 9. See, I am weaving in the tail end also. நான் இப்போ tail end ஐ சேர்த்து உள்ள weaving பண்ணிட்டே தான் வரேன், so that நம்மளுக்கு எந்த tail endும் வெளியில தெரியாது. சரிங்களா? நீங்க thin yarnல work பண்ணும்போது பார்த்து work பண்ணுங்க. ஏன்னா first time வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் once நீங்க அதல பழகிட்டீங்க அப்படினா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? So you can do as much as double crochets you want, but the thing is you have to maintain the same number in all the rings what you are going to form. Okay, so okay, now I have done. I don't know how much I have done. I'll count it now. Okay, so that count I'll make in all the rings. Why we are making 10 chains in the sense, because we'll be having this double crochets inside each one of the rings, so you have to maintain the gap so that your earrings will be not too stiff or clungy. Okay, நம்ம வந்து எதுக்கு இவ்ளோ பெரிய ரிங் போடுறோம் அப்படினா, ஏனா ஒவ்வொண்ணையும் ஒவ்வொண்ணுக்குள்ள விட்டுருக்கோம், தெரியுதுங்களா? இந்த yellow கலர் இந்த ரெட் கலருக்குள்ள வந்திருக்கு, இந்த ரெட் கலர் வந்து இந்த yellow கலருக்குள்ள வந்திருக்கு. ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து 10 செயின் போட்டு இந்த ரிங்கை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஸ்லிப் ஸ்டிச் இன்டு தி டாப் செயின் ஆஃப் அவர் ஃபர்ஸ்ட் செயின் 3. செயின் 3 உடைய டாப்பில் நான் எப்பயுமே சொல்லுவேன், ரெண்டையும் உங்கள் செயினோடைய ரெண்டையுமே சேர்த்து எடுத்து தான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்க. சரிங்களா? slip stitch பண்ணியாச்சு. chain 1 and cut this one off. Fine. What we gonna do now? இப்போ மறுபடியும் ஒரு slip knot. chain 1 2 3 4 2 3 4 5 6 7 8 9 10. So before you put a slip stitch here, what you have to do, you have to get this chain into the ring what we have already formed. நம்ம வந்து இது செயின் இதில் ஸ்லிப் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி இந்த முதலே பண்ண ரிங் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே விட்டு எடுத்து, ஏன்னா அப்போ தான் வந்து இப்போ நம்ம போட போகிற டபுள் க்ரோஷேலாம் இதில் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் விட்டு இப்போ do a slip stitch in the first chain. தெரியுதுங்களா? So we have formed a ring within our first set of double crochets. சரிங்களா? So what we gonna do now, I'll do again a 20 double crochets in this chain. 1 2 20 in the sense நான் 20 போட்டிருக்கிறதுனால 20 ன்னு சொல்கிறேங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிங்கில் எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதே நம்பர் ஆஃப் டபுள் க்ரோஷேஸ் தான் இதுலேயும் போடணும். சரிங்களா?
ஸோ இதை போட்டுட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து அந்த ரிங்கோடைய போடும்போதே இதை வந்து நீங்கள் திருப்பிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா. அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு போட்ட ரிங் வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகாது. இதை மட்டும்தான் இந்த செயின் ஸ்பேஸில் மட்டும்தான் நம்ம வந்து போட்டுகிட்டே இருப்போம். See what we are going to do, we will be shifting this particular double crochets into this, and we are gonna put double crochets only in this chain, so you don't have any difficulties in this. Okay, so you can just continue as normal double crochets. So once you're done, you just slip stitch into the top chain of our first chain 3. Okay, so once I done, I'll show how we do the next one. See, I have done this ring also, and இதை முடிச்சுட்டு இப்போ நான் இந்த ஃபஸ்ட் செயின் 3 உடைய இந்த டாப் செயினில் இருக்கிற ரெண்டையுமே எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. chain 1 and cut this off. Okay, so what we going to do now, if you are doing a earrings, I told it is only 3 rings. Okay, so I have done with the same colors, 2 rings of the same colors, so I will choose the next color. ஸோ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இப்போது தோடு போடணும்னா இயரிங்க்கு 3 தான் போட போகிறோம் இல்லைங்களா. ஸோ இப்போது இந்த 2 இதில் இது ஒரே கலரில் 2 போட்டாச்சு. இப்போது இந்த கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம், டூ அ ஸ்லிப் நாட். ஓகே, செயின் 10, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 செயின் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இதில் ஒரு ரிங் தான் ஏற்கனவே இருந்தது. ஸோ ஒரு ரிங்கை மட்டும் விட்டு இந்த ரிங் போட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து 2 ரிங்கையும் சேர்த்து போடணும் இல்லைங்களா. ஸோ என்ன பண்ணுவேன்னா, நான் இந்த இருக்கு இல்லைங்களா, இப்போ நீங்கள் 2 ரிங்கையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். தெரியுதுங்களா இந்த இடத்துல இப்போ நான் 2 ரிங்கையும் சேர்த்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஸ்பேஸை வந்து இந்த செயின் 10 அந்த ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது இந்த 2 செயினும் 2 ரிங்கும் சேர்ந்துருக்கு. தெரியுதுங்களா? ஆர் எப்படி பண்ணலான்னா, இப்போ நீங்கள் இதில் செயின் 10 போட்டிருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு ரிங் முன்னாடி இருக்கும், ஒரு ரிங் பின்னாடி இருக்கும் இல்லைங்களா. இந்த பின்னாடி இருக்கிற இதில் முன்னாடி கூட இதை விட்டுக்கோங்க சரிங்களா. இப்போ முன்னாடி இருக்கிற ரிங்கில் பின்னாடி இருந்து இதை எடுக்கணும். தெரியுதுங்களா? மறுபடியும் காமிக்கிறேன். ஒன்று நீங்கள் இந்த 2 இதையும் சேர்த்து இந்த 2க்கும் காமனாக ஒரு ஹோல் இருக்கும், சப்செட் மாதிரி. அதுக்குள்ளே இந்த செயின் 10 விட்டு இப்படி எடுத்துக்கலாம். எடுத்து இந்த ஃபஸ்ட்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு இப்போது 2 ரிங் இருக்கும். 2 ரிங்கில் முன்னாடி ஒரு ரிங் பின்னாடி ஒரு ரிங் இருக்குது இல்லைங்களா. ஸோ பின்னாடி இருக்கிற ரிங்கில் இந்த செயின் 10 முன்னாடி கூடி உள்ளே விடுங்க. அதே இதை முன்னாடி இருக்கிற இந்த ரிங்கில் பின்னாடி இருந்து உள்ளே விடுங்க.
ஸோ இப்போது உங்களுக்கு இந்த ரிங்கு இதாகிடுச்சு சரிங்களா. இப்போ நான் மறுபடியும் இங்கிலீஷில் சொல்கிறேன். ஸோ வாட் வி கோன்னா டூ நவ், we have done 10 chains. Okay, I'll do from the beginning. Slip knot 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, what we gonna do, you can hold the two rings as such, making a single common hole. You can get the chain 10 through the common hole and do a slip knot. Or what you can do, there will be two rings. Okay, there will be two rings, one in the back and one in the front. What you have to do, first you have to take the back ring, pull the chain 10 through the front, and into the front ring pull the chain 10 from the back. Okay, so that you can have the back chain as a front loop and a front ring as a back loop. Okay, now we have done a slip stitch into the first chain of chain 10. See what we have this back loop also and this front loop also. So now we can do as much as double crochet what we have put in this particular rings, two rings. Okay, so இதுதாங்க, இதவே வந்து நீங்கள் இந்த ரெண்டுலையும் எத்தனை டபுள் க்ரோஷே போட்டிருக்கீங்களோ அத்தனை டபுள் க்ரோஷே இதுலேயும் போடுவீங்க சரிங்களா. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இயர்ரிங் கிடைக்கும் தெரியுதுங்களா. ஆனால் இப்போ நான் என்ன சொன்னேன், பெண்டன்ட் போடுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ பெண்டன்ட் போடும்போது எனக்கு 5 பெட்டல்ஸ் வேணும். 5 பெட்டல்ஸில் இந்த கலர் வந்து 3 இருக்கும், இந்த கலர் வந்து 2 இருக்கும் சரிங்களா. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, so now I am going to do a pendant instead of earrings. Okay, for earrings I'll have only 3 chains, so that we'll do a stitch in common and we'll do the same number of double crochets. But now I am going to do the pendant, so I'll have 5 rings. Okay, so for the 5 rings, 3 will be in this color and 2 will be in this color. Okay, so for the third ring I'll do 1 2 3 4 5 6 7 8 9 10. You can do 3 rings for earrings or 5 for pendant, or you can do 5 for earrings also. If you want it bigger, you can do 5 rings for pendant also. Okay, ஸோ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 ரிங் போட்டால் போதுங்க. இல்லை இந்த மாதிரி 5 ரிங்கே எனக்கு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, தோடுக்கே அந்த மாதிரி இருக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த 5 ரிங்ஸையே வந்து தோடுக்கே நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ இதை பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ to do the pendant, we'll continue how we do the second ring. Okay, so second ring வந்து what I have done, in the first ring only I'll get through this loop. Okay, for this like the same thing I'll do only in this ring and do a slip knot. See, I have only this particular ring. Okay, ஸோ எனக்கு இப்போ நான் பெண்டன்ட் தான் பண்ண போகிறேங்கிறனால நம்ம 5வது வளையத்தை வந்து 2ஐயும் சேர்த்து போட்டால் போதும். ஸோ இப்போ 3வது வளையம் தான் போடுறோம் அப்படிங்கிறனால இதை வந்து இந்த 2வது ரிங்குக்குள்ளே மட்டும் விட்டு இப்போ நம்பர் ஆஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம் சரிங்களா. ஸோ அதை நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இப்போது 5 பெட்டல் வந்து இதுக்கே வேணும் அப்படின்னா நீங்கள் இதவே கண்டினியூ பண்ணலாங்க. இல்லை 3 மட்டும் போதும்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த 2 ரிங்குள்ளேயும் சேர்த்து இந்த கலரை விட்டு எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ I have chain 3 now.
So I'll do as much as double crochets I want. What I have did for the first 2 rings. Okay, so once I done with this, I'll continue one more ring in this color. Okay, so what you have to do, third ring in the color B and fifth ring in the color B. Okay, so then only you can have this particular structure. See, 1 2 3 in the different color, 4 in the first color, 5 in the different color. You can get it right. See, நான் இப்போ pendant போடுறேன் அப்படிங்கறனால first ரெண்டு கலர், first கலரை வச்சு 1 2, second கலரை வச்சு 3ஆவது, திரும்ப first கலரை வச்சு 4ஆவது, திரும்ப செகண்ட் கலரை வச்சு 5ஆவது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ உங்களுக்கு இந்த நடுவில் வந்து இந்த இது இருக்கணும், இந்த ஷோல்டரில் தான் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், 1 2 4 மட்டும் ஃபர்ஸ்ட் கலரில் போடுவேன், 3 5 செகண்ட் கலரில் போடுறேன். சரிங்களா? ஸோ இப்போது 3ஆவது ரிங் வந்து செகண்ட் கலரில் போட்டுட்ருக்கேன். ஸோ 1 2 3. So once I done with this, I'll tell you how to do the 4th and 5th rings. Okay, see, I have done the 3rd ring. Okay, so for the 4th ring, as I always already told, 4th ring I'll go back to my color A, color 1. ஓகே, இப்போ நான் வந்து 3 ரிங் போட்டிருக்கோங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி 3ஆவது 5ஆவது தான் 2வது கலரில் போடுறோம். ஸோ 1 2 4 ஃபஸ்ட் கலரில் தான் போடுறோம். ஸோ திரும்ப ஃபஸ்ட் கலர் எடுத்து slip knot, chain 10, 1 2 3 4 5 6 7 8 9 10. So 10 chain போட்டாச்சு. Same thing, you have to get into the third loop, third ring only. Okay, so third ring, and I'll do a slip knot into my first chain of chain 10. Do a slip knot. இப்போ வந்து நம்ம 4ஆவது ரிங் தான் போடுறோங்கிறனால நம்ம வந்து இந்த 3ஆவது ரிங்கில் மட்டும் இதை அட்டாச் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ 5ஆவது ரிங் போடும்போது எல்லாத்தையும் மொத்தமாக அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒய் ஐ ஹாவ் டன் த அட்டாச்சிங் in the 3rd ring also before I have done for the 5th ring, because it will be more easier when you see it again and again. Okay, if I told only at 5th ring only, then it will be little bit confusing. So that's why I have told how to attach the earring also in the 3rd ring. Okay, நான் எதுக்காக வந்துட்டு 3rd ringலையும் எப்படி ரெண்டையும் சேர்த்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப எப்படியும் 5th ரிங்கில் அட்டாச் பண்ண தான் போகிறோம், அப்பையும் நான் சொல்லத்தான் போகிறேன். இருந்தாலும் ஏன் அப்போவே சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கு 2 தடவை பார்க்கும்போது ஒரு தடவை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அடுத்த தடவை எப்படி அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்துக்கலாம். ஒரே ஒரு தடவை சொன்னிருந்தோன்னா அது வந்து கிளியராக இருந்திருக்காது. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதனால தான் நான் வந்து மறுபடியும் சொல்லணும்னு சொல்லிட்டு 2ஆவது ரிங்லையும் சொன்னேன். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் ஐ ஹவ் டன் மை 4th ring, we'll do the last and final ring, which is in the second color. Okay, so always remember, if you do 5 rings for your pendant or earring, first, second and fourth will be in color A, and third and fifth will be in the color B. நீங்கள் இப்போ 5 பெட்டல் போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து 5ஆவது 3ஆவது 5ஆவதும் தான் செகண்ட் கலரில் இருக்கும், மற்ற 3 ஃபர்ஸ்ட் கலரில் தான் போடுவோம். சரிங்களா? ஸோ இது not only for earrings or pendants, you can continue as much as color you want. You can do each ring in each color and you can have it as a decoration also. See,
it will be a good birthday decorations or any other home hangings like that. You can do in any yarn you want, any color, so that it will be more appealing. Okay, since we are doing for earrings and pendant, I am doing it in a thinner yarn with a thinner minimal number of double crochets. If you do for a wall hanging or home decoration, you can always do it in a bigger yarn with the bigger number of chains and double crochets, which will be more easier and more comfy also if you to hanging. Okay, so I have done my fourth ring. What I'll do now, I'll do a slip stitch into the starting chain of my first chain 3 உடைய top chainல slip stitch பண்றேன். Chain 1, cut this off. Okay, all this tail end will be weaved in once we have done with the final ring. Okay, நம்ம எல்லாத்தையும் கடைசியில weave in பண்ணுவோம். ஏனா எப்படி எல்லாம் உட்காருது அப்படினு பார்த்துட்டு இது முடிக்கும் போது தானே இத உள்ள வச்சு, ஏனா நம்ம ஜாயின் பண்ண இடம் தெரிய கூடாதுன்னு சொல்லி உள்ள வச்சு தானே மூடுவோம். அதனால தான் அந்த tail end எல்லாம் நம்ம இன்னும் அப்படியே வச்சிருக்கோம். So இப்போ 5th chainல 5th ring க்கு we'll go back to our second color, which is red. Okay, so 5வது ring நான் சொல்லிருக்கேன் நம்ம ரெண்டாவது கலர்ல தான் போட போறோம். So slip knot, chain 10, 1 2 3 4 5 6 7 8 9 10. So I have done my 10 chains. So if you missed the previous joining, you can listen this one very well. Okay, so see, I have one back ring, one front ring, as much as we had in the first joining also. Okay, இப்போ நமக்கு ஒரு பேக் ரிங் இருக்கு, ஒரு ஃப்ரண்ட் ரிங் இருக்கு. நான் என்ன சொல்லிருக்கேன், ஆல்வேஸ் பேக் ரிங்ல வந்து ஃப்ரண்ட்ல விட்டு எடுக்கணும். சரிங்களா? ஆல்வேஸ் join the back ring with through the front. Okay, and front ring through the back. See, now it is again bending. So front ring வந்து பின்னாடி கூடி எடுக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, இது இப்படியே ஜாயின் பண்ணுறதாங்க. ரெண்டையும் இப்போ ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ ஜாயின் பண்ணும்போது இதை இப்படி தானே ஜாயின் பண்ணுவோம். ஸோ இப்படி ஜாயின் பண்ணும்போது ரெண்டையும் எடுத்து இது பண்ணலாம். which I told you, நம்ம வந்து இதில் வந்து ரெண்டுக்கும் காமனாக ஒரு ஓட்டை இருக்கும், அதில் விடணும்னு சொன்னோம் இல்லைங்களா? தேர்ட் ரிங்கை ஜாயின் பண்ணும்போது அதே மாதிரி தான் இதுலேயும் ரெண்டுக்கும் காமனாக இதை விட்டு இதையும் இதிலிருந்து எடுத்து, so we'll do a slip stitch now. See, always join the front ring through the back, but before we have to join the back ring through the front. So now what will we do? See, our 4 rings have settled in a position. Now we'll do a double crochets into this chain. So this one will be little bit confusing if you have done it in the smaller rings. Okay, since you will be more you have to keenly watch the rings and the chains, but it's worth the strain.
இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன இதில் போடுறோம் அப்படிங்கிறனால. பட் நீங்கள் ஒன்ஸ் அதை கவனித்து போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஜாயினிங்கில் தான் இருக்குது உங்களுக்கு மெயின் இதே. சரிங்களா? ஃபஸ்ட்டு 4 செயின் கூட ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 ரிங் கூட. இந்த லாஸ்ட் ரிங்கை மட்டும் நீங்கள் வந்து கவனித்து இது பண்ணணும். So I'll do. So I'll continue this one as such. As I already told, you have to just move the double crochets on and you can take the ring back. Okay, then it will be easy. நீங்கள் வந்து போட போட இந்த டபுள் crochet வந்து இப்படி தள்ளிக்கிட்டே வந்துருங்க. ஸோ உங்களுக்கு அந்த செயின்லேயே வந்து போடுற மாதிரியே இருக்கும். சரிங்களா? See, I have done my last ring and I have slip stitched chain 1, cut my end. Okay, so இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளில். இதை நீங்கள் வந்து எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். See, you can arrange these 5 petals as you want. Okay, I have done this like this one as a top, so these two as a bottom and these two as a side. Or else what you can do, you can just flip it like this if you want this into be the same color, but this will be the good one. Okay, what you can do, you can glue it as such. நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து இதுதான் இப்படி தான் நீங்கள் வைக்க போகிறீங்க. இந்த மாதிரி கீழே இந்த 3 கலர் வந்து கீழே இருக்குது, இந்த 2 கலர் வந்து சைடில் தெரியணும் அப்படின்னு நீங்கள் இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து க்ளூவில் உங்கள் யூ கேன் ஜஸ்ட் பேஸ்ட் இட். அந்த சென்டரில் மட்டும் you can apply the glue in the center alone. You just leave it for a while so that it will be glued together. It won't change its position. Okay, so what we have to do now, we have to weave in all the 5 ends and we have to attach the jump rings. Okay, see, I have attached this particular rings so that it won't change its space. See, you can either visit this in this way as well as this way. Okay, so if you like this video, please share it to your friends, subscribe to Ahilu Arts channel and like the page in Facebook. Thank you.